தி செக்யுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட புலவர் கார்த்திக் ராஜா அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. எது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா வரலாறுகள் குறித்து, அதுவும் குறிப்பா தமிழர்களுடைய வரலாறுல பல இடங்கள்ல திணிப்புன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இப்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ அது குறித்து இன்னைக்கு களப்பிரர்கள்னா யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன, எங்க இருந்து வந்தாங்க, இப்போ அவங்க தமிழ்நாட்டுல என்னவா இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட். பொதுவா களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு இருந்தாங்க. அவங்களுடைய இனக்குழு ஆண்ட நேரம் ரொம்ப இருண்ட காலமா தமிழ்நாடு பார்க்கப்பட்டது. ரொம்ப கொடூரமான ஆட்சியாளர்கள், ரொம்ப கொஞ்சம் கூட துளியளவு கூட மனிதாயமானமா அவங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு மறைக்கப்பட்ட இருண்ட காலம் வரலாறு சொல்றாங்க. சரி சரி. பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல களப்பிரர் காலத்தை ஏன் இருண்ட காலம்னு சொல்றோம்னா, இப்ப நீங்க சோழர் காலம் இருக்குன்னா அதுக்கு நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்குது. அவங்க காலத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒரு 300 வருஷம் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டுல தெரியாதனால அது இருண்ட காலம்னு சொல்றோம். தவிர்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இருண்ட காலம்னு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க வச்சாங்க. ஆமா, நமக்கு பொதுவா ஏன் இருண்ட காலம்னு சொல்றோம்னா ஹிஸ்டரியில நமக்கு தெரியல, ஒரு பெருசா பதிவு பண்ணல. அதனாலதான் நம்ம இருண்ட காலம்னு சொல்றோம். ஆனா இப்போ பாகுபலி ஒரு படம் வந்தது, அதுல காலக்கேயர்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தது களப்பிரர் கிட்ட தான் அப்படின்லாம் சில தியரிஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? களப்பிரர்கள் சமண மதத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இந்த பாகுபலி அந்த பேரே பாத்தீங்கன்னா சமண மதத்துல ஒரு தீர்த்தங்காரரோட பேரு. ஓகேங்களா? அப்ப அதை இவங்க இந்த சைடு எடுத்துட்டு களப்பிரர்களை ஒரு காட்டுவாசி மாதிரி காமிச்சிருப்பாங்க. மௌரியர்கள் பாத்தீங்கன்னா சமண மதத்தை சேர்ந்தவங்க. சமணர்கள்ன்றவங்க தான் நமக்கு தமிழ் இலக்கியங்களே முத எழுது நல்லா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க சமண மதத்தை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்க. அதை அப்படி காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த களப்பிரர்களுடைய ஆட்சி இருந்த காலம் சொல்லப்படுது. அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க ஒழுங்கான வரலாறு பதிவுகள் கிடையாது, அதனால நமக்கு தெளிவா தெரியலன்னு. பொதுவா யாரு களப்பிரர்கள், எங்க இருந்து வந்தாங்க, இப்ப என்னவா இருக்காங்க? ஓகே, இப்போ பொதுவா இப்ப களப்பிரர்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, களப்பிரர் வேங்கடமலையில இருந்து வந்தாங்க. ஆமா, கல்வர் கோமான் புள்ளி அவங்களோட பரம்பரையில வந்தவங்க தான் களப்பிரர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. உண்மையிலேயே களப்பிரர் எங்க இருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக பகுதியில இருந்து தான் வராங்க. ஓகேங்களா? களப்பிரர் அதை பத்தி என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேக்கிலார் என்ன சொல்றாருன்னா, காகை குடிசூல் கருநாடர் மன்னன் அப்படின்றாரு. கர்நாட்டை சேர்ந்து கர்நாடக மன்னன் அப்படின்றாரு. அடுத்து கல்லாடம் அப்படின்ற இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை பவிய கர்நாடக வேந்தன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து எங்கேயுமே களப்பிரர் வரலாறுல வேங்கடமலையில இருந்து அவங்க வந்தாங்க, வேங்கடமலையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்பட்டது கிடையாது. எதுக்கு இதை திரும்ப திரும்ப வேங்கடமலையோட இணைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு களப்பிரர்ன்றவங்க ஒரு அந்நியர் கிடையாது, தமிழருக்குள்ளேயே தான் இருந்தாங்க, தமிழருக்குள்ளேயே தான் இவங்க படையெடுத்து வந்தாங்க, நம்மள வெளியிருந்து யாரும் வீழ்த்தல, ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காண்டி தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இன்னொன்னு, நீங்க வேங்கடமலை கல்வர்னு வச்சா கூட இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க தமிழ் மொழி பேசல, வேற ஏதோ மொழி பேசுறாங்கன்னு சொல்லிதான் வருது. ஆனா களப்பிரருக்கும் அந்த வேங்கடமலை சேர்ந்த கல்வர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. களப்பிரர்ன்றவங்க நார்மலா கர்நாடகால இருந்து வராங்க. ஓகே, இப்ப நார்மலா கர்நாடகால இருந்து ஒரு படையெடுத்து வராங்க. ஒரு சேர சோழ பாண்டியர்ன்றவங்க மூவேந்தர்கள், பெரிய மன்னர்கள். அவங்கள வீழ்த்துறது அளவுக்கு அவங்க படையோட இருந்ததுனால தானே வீழ்த்த முடிஞ்சிருக்கணும். அப்ப அவங்க யாரு? நார்மலா அங்க இருந்து ஏதோ ஒரு ட்ரைப் ரைஸ் ஆகி அவங்க படையெடுத்து வந்தாங்களா, இல்ல வேற எதுவும் ஒரு அங்க ஏதோ அரச மரபு இருந்து அவங்களோட படையெடுத்து வந்தாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ களப்பிரர்கள் சமண மதம்னு தெரியுது. இந்த சமண மதம்ன்றது எப்படி கர்நாடக பகுதிக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியர் கிமு 3ஆம் நூற்றாண்டுல கடைசி காலத்துல அவங்களோட மகத நாட்டுல 12 வருஷம் பஞ்சம் வர போறதா சொல்றாங்க. அப்ப சந்திரகுப்த மௌரியர் அங்கிருந்து கிளம்பி நம்ம இன்னைக்கு சதன் கர்நாடகாவுக்கு வராரு. சதன் கர்நாடகாவுக்கு வராருன்னா, வட்டார தனே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயின் லிட்ரேச்சர் இருக்கு. அந்த ஜெயின் லிட்ரேச்சர்ல அந்த சந்திரகுப்த மௌரியர் தங்குனார்ல, அந்த நாட்டை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா களப்பப்பு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. களப்பப்பு நாட்டுல களப்பப்பு மலையில சந்திரகுப்த மௌரியர் தங்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குரு ஒருத்தர் இருப்பாரு, பத்ரபாகு அப்படின்ட்டு. இந்த வட்டார தனே அப்படின்ற இலக்கியத்துல பத்ரபாகு கதை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வருது. அதுலதான் அதை சொல்றாங்க. சந்திரகுப்த மௌரியர் ஆனா உண்மையிலேயே சந்திரகுப்த மௌரியர் எங்க தங்குனாருன்னு பாத்தீங்கன்னா, சிரவண பெலகோலா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு சதன் கர்நாடகா போனீங்கன்னா பெரிய பெரிய ஜெயின் சிலையெல்லாம் இருக்கும். அங்கதான் அவர் தங்குனாரு. அவர் சமாதியும் அங்கதான் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ரீஜன்ல இருக்காரு, சதன் கர்நாடகால இருக்காரு. அப்ப களப்பிரர்களும் அதே களப்பப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அந்த நாட்டுல இருந்து தான் வராங்க.
வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஆரிஜினல்லாம் விட்டுருவோம். இப்ப அந்த மக்கள் வந்து யாரு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு ஜாதிகள் இருக்கும்ல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடு தான் அவங்களோட நாடு. அப்ப வேற ஏதாவது ஒரு ஜாதியோ இல்ல ஏதோ ஒரு உட்பிரிவோ அந்த நாட்டோட சம்பந்தப்படுத்தி வருதுன்னா காரகாத்தர் வராங்க. காரகாத்தர் காராளர் அப்படின்னா, காராளர்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா காரநாட்டை சேர்ந்தவங்க, காரநாட்டை ஆட்சி பண்ணவங்க, அந்த மாதிரி ஒரு பொருள்ல வருது. அதாவது கார்காத்த வேளாளர் சொல்லுவாங்க. காரகாத்த வெள்ளாளர் அப்படின்றாங்கல்ல, பிள்ளை போட்டு வச்சிருக்காங்க. மதுரை திருநெல்வேலியில எல்லாம் இருக்காங்க. இங்கிட்ட போனீங்கன்னா சீர்காழி பக்கமும் இருப்பாங்க. காரகாத்தர்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து வெஜிடேரியன்ஸா இருக்காங்க, மேக்சிமம் வெஜிடேரியன்ஸா தான் இருக்காங்க. சைவ பிள்ளமரும் திருநெல்வேலியில இருக்காங்க, அவங்களும் வெஜிடேரியன்ஸா தான் இருக்காங்க. அந்த ஒரு குரூப் வந்து தங்களை அந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா அந்த காரநாடு கர்நாடகா அதோட சேர்ந்துதான் வருது. ஓகேங்களா, இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, களப்பிரர் வந்து பாத்தீங்கன்னா செப்பேடுகள்ல நம்ம தான் களப்பிரர்னு சொல்றோம். செப்பேடுகள்ல பாத்தீங்கன்னா களப்பாளர்னு சொல்லி வருது. எந்த செப்பேட்லனா தலவாய்புர செப்பேட்ல வருது. தலவாய்புர செப்பேட்ல களப்பாளர் மன்னரை களப்பாளர்னு சொல்லுது. வேற எது எல்லாம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா யாப்பருங்கலம் அப்படின்ற இலக்கியத்துல அச்சுத களப்பாளர் அப்படின்னு சொல்லிதான் களப்பிர மன்னர்களை சொல்றாங்க. திருத்தொண்டர் திரு அந்தாதி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி எழுதுறாரு, சைவ சமய இலக்கியம். அதுல கூற்றுவ நாயனாரை பத்தி வரும்போது கூற்றுவ அவர் வந்து களப்பாளர் கோத்திரத்தில், அவர் களப்பாளர் குலத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த களப்பாளர் அப்படின்றது கார்காத்தர்ல எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரொம்ப கண்டினியூஷன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்காத்தர்ல 96 கோத்திரம் இருக்கு. அதுல களப்பாளர்ன்றது ஒரு கோத்திரம். ஓகேங்களா, நமக்கு கிடைச்ச களப்பிர மன்னர்கள்ல அச்சுதன் அப்படின்றத ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அச்சுத களப்பாளன், அச்சுத விக்காந்தகன் அப்படின்றது களப்பிரர்களோட பேரா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அச்சுத களப்பாளன்றது நமக்கு எவிடன்ஸா தெரிஞ்ச ஒரு இலக்கியப்படி ஒரு களப்பிரரோட பேரு. 13ஆம் நூற்றாண்டுல நமக்கு இன்னைக்கு திருவாவடுதுறை ஆதீனம்லாம் சொல்றோம்ல, அந்த ஆதீனத்தோட குரு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மெய்கண்ட தேவர். அந்த ஆதீனத்தோட சம்பந்தப்பட்டு வராரு. அவர் தான் சைவ சித்தாந்தத்தை வந்து எழுதுறாரு. மெய்கண்ட தேவர் அவர் கார்காத்தர். அவரோட அப்பா பேர் பாத்தீங்கன்னா அச்சுத களப்பாளர்னு வரும். அச்சுத களப்பாளர்னே வந்துருது. இவர் களப்பாளர் கோத்திரத்தை சேர்ந்த கார்காத்தர். ஓகேங்களா, இது 13ஆம் நூற்றாண்டுல. 12ஆம் நூற்றாண்டுல திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கார்காத்தர் ஒரு மடம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க செப்பேட் வச்சிருப்பாங்க. அந்த செப்பேட்ல ஒவ்வொருத்தவங்களும் என்ன போட்டிருப்பாங்க, அவங்களோட குலப்பெருமை நாங்க இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. கார்காத்தர் என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூவேந்தரை சிறை வைத்தோம், மூவேந்தரை வீழ்த்தினோம், மூவேந்தரை பாடல் கொண்டு அருள வைத்த நாயகர் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க. அப்ப மூவேந்தரை வந்து பாடல் கொண்டு அருள வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அச்சுத களப்பாளன் தான். நமக்கு இலக்கியப்படி அவன் தான் மூவேந்தர்களை வந்து சிறை வச்சுட்டு அவங்கள வந்து பாட்டு பாட வைக்கிறான். இது 12ஆம் நூற்றாண்டுல. திரும்ப 14ஆம் நூற்றாண்டுல ஒரு செப்பேடு வருது. இந்த 12ஆம் நூற்றாண்டு செப்பேட்டுக்கும் 16ஆம் நூற்றாண்டு செப்பேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு செப்பேட்ல வெறும் கார்காத்தர்ன்னு தான் வரும். 16ஆம் நூற்றாண்டுல கார்காத்த வெள்ளாளர்னு மாறிடும். அப்ப இவங்க பின்னாடிதான் வெள்ளாளராகவே மாறுறாங்க. 16ஆம் நூற்றாண்டுல மாறுறப்ப பாத்தீங்கன்னா நிறைய குரூப் சேர்ந்துட்டு ஒரு செப்பேடு, பழனி பக்கத்துல ஒரு செப்பேடு. அந்த செப்பேட்ல திரும்பவும் பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியரை வீழ்த்தினோம், சேர சோழ பாண்டியரை சிறை வைத்தோம் அப்படின்னு 2 இடத்துல கார்காத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மூவேந்தரை சிறை வைத்தோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு கெஸ் தான். நிறைய பேர் நம்ம படிக்கிறோம் கார்காத்தர் தான் நம்ம களப்பிரரா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிளைம் தானே. கிளைமா கூட அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு மன்னரை கிளைம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா காராளர், இந்த கார்காத்தர் அப்படின்ற இந்த குரூப்போட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வரலாறுல வந்து எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடிதான் வருது. காராளர்ன்ற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சங்க இலக்கியத்திலயுமே அந்த காராளர்ன்ற வார்த்தையே கிடையாது. எத்தனை குரூப் வந்து நம்ம தமிழ்ல சொல்றோம், இடையர, பரதவர், இந்த மாதிரி சொல்றோம்ல, வரிசையா சொல்லிட்டே போறோம்ல. இத்தனை தமிழ் ஜாதிகள் வந்து இருக்குது இல்லைங்க. ஆனா காராளர்ன்ற ஒரு குரூப்பே தமிழ்ல கிடையாது சங்க இலக்கியத்துல. எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை நூல்ல தான் வருது. மணிமேகலை நூல்ல காராளர்னு வருது. காராளர் சண்பையில் கௌசிகன் மகளே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் வர இடம். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சண்பைன்ற நகரத்தை கொண்டு போய் சீர்காழி அப்படின்றாங்க. சரிங்களா, எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியிருந்து திரும்பவும் அதே கான்செப்ட் தான், வெளியிருந்து இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டுத்தனமான ஒரு இதுல சீர்காழியில கார்காத்தர் அதிகம். அதனால சீர்காழிக்கு ஒரு பேர் கண்பையா இருந்திருக்கும்னு இவங்க எல்லாம் ஒரு கெஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா மணிமேகலை அப்படின்றது களப்பிரர் காலத்து நூல், பௌத்த மத இலக்கியம். மணிமேகலை, குறிப்பா மணிமேகலை அப்படின்றது
பௌத்த மதத்துல கிட்டத்தட்ட ஒரு பெண் தெய்வத்தோட பேரு தான் மணிமேகலை. ஓகேங்களா? அதுல வந்து காராளர்ன்ற வருது. எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மித்தில பௌத்த மத இலக்கியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நமக்கு கிட்டத்தட்ட மணிமேகலை என்ற நூலே வருது. இங்க எழுதும் போது இங்க இருக்க வட்டாரத்துக்கு ஏத்தாப்புல அவங்க நிறைய கதைகளை மிக்ஸ் பண்ணி எழுதுறாங்க. மித்தில ஜனக ஜடாகா அப்படின்னு சொல்லி வரும். ஜடாகானா ஜடாகா டேல்ஸ்ன்னு சொல்லி புத்த மத இலக்கியத்துல நமக்கு நிறைய இது தெரியும். அந்த மிதலை தான் அங்கேயும் வருது. மிதலை நாட்டு கதையில ஜனகன் ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. இந்த மிதலை என்ற நாடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீகார்ல இருக்கு. 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. அப்போ ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. மாசமா இருக்க ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க வந்து எங்க தப்பிச்சு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல அங்க நாடு இருக்கு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய காராளர்களோட சண்பை நகரத்துக்கு வந்து தப்பிச்சு போறாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்க சீர்காழின்னு சொல்றாங்கல்ல, எப்படி கொண்டு போய் சீர்காழியை கொண்டு போய் அங்க வைக்க முடியும்? வைக்கவே முடியாது. அப்ப சண்பை நகரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. சம்பா நகர்ன்னு சொல்லி இன்னைக்கும் பீகார்ல வந்து அந்த ரீஜன் வந்து இருக்குது. இன்னைக்கும் சொல்றாங்க சம்பா நகர்ன்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பீகார் ஹிஸ்டரி முழுக்க சம்பா நகர் அப்படின்ற ரீஜன் வருது. நீங்க இந்த மகாஜனபடான்னு சொல்றாங்கல்ல பழைய காலத்துல, அதுல கூட பாத்தீங்கன்னா அங்க நாட்டோட தலைநகரமா வந்து சன்பைன்ற நகரம் வருது. அப்ப காராளர்ன்ற குரூப் வந்து பீகார்ல தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, சந்திரகுப்த மௌரியர் வந்து பீகார்ல இருந்து வராரு, அதுக்கப்புறம் தான் அந்த குரூப் வந்து உள்ள வருது அப்படின்ட்டு. அப்ப சொல்றேன், இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது நமக்கு வந்து ஓப்பனாவே கலப்பிரர் வந்து இவங்க தான் அப்படின்றது தெரியுது. அந்த சமண மதமா இருக்கட்டும், இவங்க வெஜிடேரியன் கல்ச்சரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த மகத நாடு அந்த சமண மதத்தோட தோற்றம் என்னன்னு தெரிஞ்சாதான் ஏன் கலப்பிரர்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்றாங்க. வேதிக் பீரியட்ன்றது ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் கிமு 1500 இருந்து கிமு 600 வரைக்கும் வேத காலம்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து கிமு 1500 இருந்து 1000 வரைக்கும் முதல் வேத காலம், அப்புறம் கிமு 1000 இருந்து கிமு 600 வரைக்கும் 2ஆம் வேத காலம்னு சொல்றோம். நம்ம கீழடியெல்லாம் வச்சிருக்கோம், கீழடி நமக்கு இருக்கு. ஆனா நான் கீழடியில என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த வரலாறு கிடையாது, டாக்குமெண்டேஷன் நமக்கு கிடையாது. ஆனா அங்க ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பகுதி இருந்துச்சுன்னா அது வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கிமு 1000லயே ஒரு சைட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒருவேளை அவங்க இதுல ரிக்வேதத்திலயோ எதுலயோ ஒரு கதை இருந்து அவங்களால கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும், இந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்ல முடியும். அப்ப அப்படி ஒரு குழுவை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரியர்கள் வந்து வெளியே இருந்து வரும்போதே காட்டுவாசியா வந்தாங்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்திருக்காங்க. இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு கேப்சர் பண்ணிருக்க முடியும். நார்த் இந்தியாவும் நல்ல செழிப்பான ஒரு பகுதி. கங்கை சமவெளின்றது ரொம்ப உலகத்திலேயே ஒரு செழிப்பான பகுதிகளில் ஒண்ணு. அதை கேப்சர் பண்றாங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ இருந்ததுனாலதான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வெஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளெயின்ஸை பூரா கேப்சர் பண்ணிட்டோம். எப்ப? முதல் வேத காலத்துல. ஈஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளெயின்ஸ்ல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விரத்தியர்கள் இருக்காங்க. விரத்தியர்கள் தான் அங்க இருக்காங்க. அவங்களோட பழக்க வழக்கம்லாம் வேற, அவங்களோட மதம் வேற. அவங்க வந்து வேற சிஸ்ட தேவர், மூல தேவர் இந்த மாதிரி வழிபடுறாங்க. விரத்தியர்கள் இருக்காங்க. விரத்தியர்களோட கலாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூத்த மகனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. மற்றபடி இருக்க பசங்க பூரா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாடோடியா போயிருவாங்க. கல்யாணம் ஆகாம துறவரம் மாதிரி நாடோடி மாதிரி தெரியுவாங்க. இந்த மகத நாட்டுலதான் பின்னாடி சமண மதம் ஆரம்பிக்குது. இந்த சமண மதத்தோட பழக்க வழக்கமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி துறவியா நிறைய பேர் போறதும், அந்த கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமா இருப்பாங்கல்ல அந்த குரூப்பை காப்பாத்துறதுக்காண்டி இந்த குரூப் வந்து துறவியாவே தெரியும், பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு துறவியாவே தெரியும். இதுதான் விரத்தியர்களோட கலாச்சாரம். ஆரியர்கள் பின்னாடி விரத்திய நாட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க. எப்பன்னா 2ஆம் வேத காலத்துல. வேத காலத்துல கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நார்த் இந்தியன் விரத்தியர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மொழி தான் பேசியிருக்காங்க. 2ஆம் வேத காலத்துல வந்ததுக்கு அப்புறம் விரத்தியர்கள் இந்த மொழிக்கு மாறிடுறாங்க, வடமொழிக்கு மாறிடுறாங்க. இவங்க மொழி இதெல்லாம் கலந்து பிராகிருதம்ன்ற மொழி உருவாகுது. ஓகேங்களா? இப்ப உருவாயிருச்சு. கிமு 6ஆம் நூற்றாண்டுல 2 மதம் உருவாகுது. ஒண்ணு சமணம், இன்னொன்னு பௌத்தம். ரெண்டுமே பீகார் ரீஜனை சுத்தி தான் உருவாகுது. அந்த மதங்கள்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேத மதத்துக்கு எதிரானது. வேத மதம்ன்றது ஆரியர்களோட மதம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு அளவுக்கு இந்தியா முழுக்க அதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. விரத்தியர்கள் அதை ஏத்துக்கல. அவங்க வெளியிருந்து வராங்க, அதை ஏத்துக்கல. அவங்க அதுக்கு ஒரு மதம் ஆரம்பிக்கிறாங்க, சமண மதம், பௌத்த மதம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மதங்கள்லாம் அந்த ரீஜன்ல மட்டும்தான் அது கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. மற்ற ரீஜன்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகல. எப்ப ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மௌரியர்கள் காலத்துலதான் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுறது. கிமு 3ஆம் நூற்றாண்டுல தான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. மௌரியர் தான் கர்நாடகா வரைக்கும் வந்து செட்டில் ஆகுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கு.
நமக்கு மதுரையில கூட தமிழ்லயே கிடைக்கிற முதல் கல்வெட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில மாங்குளம்ன்ற ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்கும். அதுவே என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னர் ஆட்சி. ஆனா பாண்டிய மன்னர் கீழே ஏதோ ஒரு படைத்தளபதியோ இல்ல ஏதோ ஒரு வசதியானவங்களோ சமண துறவிக்கு வந்து நன்கொடை கொடுக்கறது தான் அந்த கல்வெட்டே, மாங்குளம் கல்வெட்டே கிடைச்ச முதல் கல்வெட்டு. அப்ப மௌரியர்கள் காலத்துல சமணர்கள் வந்து உள்ள வந்துடுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு மதுரையில வந்து உங்களுக்கு அவ்வளவு சமண இதுகள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து வந்துடுறாங்க. கிமு சமணர்கள் வந்துடுறாங்க. களப்பிரர்கள் வந்து எப்படி தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணாங்கன்றதுக்கு 2-3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, களப்பிரர்கள் வந்து கர்நாடகால இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். கார் மண்டல சதகம்னு சொல்லி 11ஆம் நூற்றாண்டுல ஒரு மண்டல சதகம் எழுதுறாங்க. மண்டல சதகம்னா கேள்விப்பட்டேன். கொங்கு மண்டல சதகம், தொண்டை மண்டல சதகம், இது எல்லாமே ரொம்ப பிற்காலத்துல எழுதுனது. 17ஆம் நூற்றாண்டு 18. பாண்டிய மண்டல சதகம்னா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனத கணக்குல எடுத்துக்க முடியாது, அது ரொம்ப வராது. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. அந்த கார் மண்டல சதகம்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட மண்டல சதகம். அது வந்து எப்ப எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. உஷா ராஜலட்சுமின்னு ஒருத்தவங்க இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 13ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, எழுதப்பட்டிருக்கு. இந்த மண்டல சதகம் யாருக்கு எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கார்காத்தருக்கு எழுதுறாங்க. ஓகேங்களா, கார்காத்தர் வந்து எங்க அவங்க இருக்கிறதா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தென் கர்நாடகா பகுதியில அவங்க இருக்காங்கன்னு சொல்லி கார் மண்டல சதகம் சொல்லுது. தென் கர்நாடகா பகுதியில கார்காத்தர்ன்றவங்க இருக்காங்க அப்படின்ற. ரைட்டுங்களா. வேற என்னன்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கார்காத்தர்ல 2 குரூப் இருக்காங்க. ஒண்ணு வந்து விரத்தியர். நான் விரத்தியர்னு சொன்னேன்ல, வேத காலத்துல இருந்தாங்க எங்க மகத நாட்டுல அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து விரத்தியர், இன்னொன்னு ஸ்ரோத்திரர். ஸ்ரோத்திரர்னா வேத மாத்தை ஏத்துக்கிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சவங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் காராளர் மண்டலங்களை ஆட்சி பண்ண 18 வேலியர்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேலியர்ன்றதே இந்த குரூப்போட தான் உள்ள வந்துச்சான்னு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. கார் மண்டலத்தை ஆட்சி பண்ண 18 பேரை சொல்றாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவர், மௌரியர், சாதவாகனர், வானர், ராஷ்டிரகூடர், இந்த மாதிரி சொல்றாங்க. ராஷ்டிரகூடர் எடுத்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கூட வானர்னு சொல்றாங்கல்ல. ராஷ்டிரகூடர் பாத்தீங்கன்னா விரத்திய சத்திரியர்னே சொல்லியிருக்காங்க. ராஷ்டிரகூடர் வந்து விஷ்ணி குலத்தை சேர்ந்தவங்க. விஷ்ணினா கிருஷ்ணனோட பரம்பரையில வரவங்க. அந்த கிருஷ்ணனோட பரம்பரைய விரத்திய சத்திரியர்னு அவங்க சொல்றாங்க. இவங்க சத்திரியரா ஏத்துக்க மாட்டாங்க. வேத மதத்துப்படி அவங்க சத்திரியர் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப யாகம்னு ஒண்ணு பண்றாங்க. ஹிரண்ய கர்ப்ப யாகம் பண்ணிட்டா சத்திரியரா மாறிடுறாங்க. ஓகேங்களா. அதனால அவங்க ஹிரண்ய கர்ப்ப யாகம் பண்ணி சத்திரியரா மாறுறாங்க. ஆனா அவங்க விரத்திய சத்திரியர். கிருஷ்ணன் பரம்பரையில வந்தவங்க சத்திரியர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணன் தானே நம்ம இன்னைக்கு ரொம்ப மகாபாரதத்துல சொல்றோம். அவங்க வந்து சத்திரியர் கிடையாது. விரத்திய சத்திரியர் ஹிரண்ய கர்ப்ப யாகம் பண்ணி போய்க்கிறாங்க. அப்ப அந்த விரத்தியர்ன்றதும் ட்ரெடிஷன் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. சமணம்னு நம்ம சொன்னாலுமே கூட விரத்தியரோட ட்ரெடிஷனும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ எல்லாமே ஓகே. 11ஆம் நூற்றாண்டு இவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்கல்ல. கிமு 3ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வராங்கல்ல. யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் வராங்க. ஒண்ணு வந்து களப்பிரர், இன்னொன்னு வந்து பல்லவர் வராங்க. பல்லவர் வந்து பாத்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல வரவங்க. அவங்களும் சமண மதமும் பிராகிருத மொழியும் தான் பேசுறாங்க, தமிழ் பேசல. ஒரு நிறைய பேர் மன்னன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு பல்லவர் வந்து பாத்தீங்கன்னா சோழரோட பரம்பரையாம். தொண்டைமான் ஒருத்தர் இருந்தார்ல, தொண்டைமான் அவர் பரம்பரையில வரவங்க தான் பல்லவரம். பல்லவர் வந்து எங்கேயுமே எத்தனையோ கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு கல்வெட்டுலயுமே பல்லவர்கள் தங்களை தொண்டைமான்னு சொன்னதே கிடையாது. எந்தமே தொண்டைமானே கிடையாது. பிரம்மசத்திரியர் தான் சொல்லியிருக்காங்க. தவிர்த்து எந்த ஒரு கல்வெட்டுலயுமே தங்களை வந்து நம்ம தொண்டைமானோட பரம்பரையில வந்தோம்னு சொல்லல. அதுக்கு ஏன் அந்த கதை கட்டுறாங்க, ஆதாரம் இல்லாத கதை கட்டுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். தொண்டைமான் கதை கிடையாது, பிரம்மசத்திரியர்னு சொல்றாங்கல்ல. இப்ப இந்த பிரம்மசத்திரியர்ன்ற வர்ணம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிராமணரான்னு பாத்தீங்கன்னா பிராமணர் கிடையாது, பிரம்மசத்திரியர்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வேத மதத்துப்படி பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து அரசரா இருக்க முடியாது, அரசர் ஆட்சி பண்ண முடியாது. அப்ப பிரம்மசத்திரியர்ன்ற வர்ணத்துக்கு என்ன டெபினிஷன்? பிரம்மசத்திரியர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சமண மதத்துல தான் அப்படி ஒரு வர்ணமே வருது. நமக்கு பரசுராமர் கதை தெரியும். பரசுராமர் வந்து என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா ஆரிய பிராமணர். அவர் வந்து ஒரு ஆரிய பிராமணர், ரொம்ப பார்க்கவ குலத்தை சேர்ந்த ஒரு ஆரிய பிராமணர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் கர்த்தவீரிய அர்ஜுனன் சொல்லி ஏயர் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கும் போர் நடக்குது. ரைட்டுங்களா. அப்ப போர் நடக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வேத கதைப்படி, வேத இலக்கியங்கள் படி பரசுராமர் வந்து சத்திரியர்களை புறமே அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு பிராமணர்களுக்கும் சத்திரிய பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்படி பிறக்கிறவங்க தான் புது சத்திரிய வர்ணமா சொல்றாங்க. அவங்கதான் புது சத்திரியர்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சமண மதப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தவீரிய அர்ஜுனனுக்கு ஒரு விதவை இருக்கு. ஒரு விதவை வந்து தப்பிச்சு போயிருவான். அவளுக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறான், சுபனன்னு சொல்லி ஒரு மகன் பிறக்கிறான்.
அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திரும்ப பரசுராமர் மேல போர் தொடுத்து பரசுராமரை கொன்னுடுறான். பரசுராமரை கொன்னதா நமக்கு வேதத்துல கிடையாது, ஆனா அந்த சமண மதத்துல அந்த ஒரு கதை இருக்கு. பரசுராமரை கொன்னுடுறான். கொன்னுட்டு இவன் கைப்பற்றின பகுதிகள்லாம் இருக்கும்ல, அங்க சத்திரியர்களுக்கும் பிராமண பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்படி பிறக்கிறவங்க தான் பிரம்மசத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள புது பிராமண வர்ணமா அறிவிக்கிறாங்க. அறிவிச்சாலுமே கூட அவங்க பிராமணரா இருக்க போறது கிடையாது. சத்திரிய பிறந்ததுனால அந்த மாதிரிதான் பிரம்மசத்திரியர்ன்ற ஒரு வர்ணம் வருது. அப்ப பல்லவரோட வர்ணமே பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்துக்குள்ள அப்படி ஒரு வர்ணமே கிடையாது. அவங்களை பல்லவரை கொண்டு போய் ஹிந்து மதத்துக்குள்ள நீங்க பொருத்தவே முடியாது. ஓகேங்களா? பின்னாடிதான் அவங்க வைஷ்ணவ மதத்துக்கு மாறுறாங்க. பூர்வீகத்துல பல்லவர்கள் சமண மதத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த சமண மதம் அப்படின்றதோட தோற்றம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏயரோட சென்டிமெண்ட், ஏயர்கொன் கர்த்தவீரியன் அர்ஜுன் இருக்காருல்ல அவரோட சென்டிமெண்ட், வைதிக மதத்துக்கு எதிரான சென்டிமெண்ட், இப்படித்தான் அவங்க வராங்க. சமண மதமே இதுதான். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்த்தவீரிய அர்ஜுனன் குரூப் இருக்குல்ல, அவங்கதான் பின்னாடி சமண மதத்தை ஆரம்பிச்சாங்கன்ற அளவுக்கு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கர்த்தவீரிய அர்ஜுனன் சொன்னல, இந்த கதை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல பெங்கால வல்லாள சேனன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. வல்லாள சேனன் ஒருத்தர் ஆட்சி பண்றாரு, சேனா டைனாசிட்டியை சேர்ந்தவர். 15ஆம் நூற்றாண்டுல பெங்கால சேர்ந்த ஆனந்த பட்டர் அப்படின்றவரு வல்லாள சரித்திரம்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மசத்திரியர்ன்ற வர்ணத்துக்கு அவர் டெபினிஷன் கொடுக்குறாரு. அவர் தான் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கர்த்தவீரிய அர்ஜுனனுக்கு சுபனன் ஒரு மகன் இருந்தான், அவன் போய் கொன்னுட்டான், பரசுராமரை கொன்னுட்டான். அவன் கைப்பற்றின பகுதிகளில் பிராமண பெண்களுக்கும் அரச ஆண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி வந்தவங்க தான் பிரம்மசத்திரியர். இப்படி வந்தவர் தான் வல்லாளர். அவர் எந்த பகுதியில இருந்து வந்திருக்காருன்னா கர்நாடகால இருந்து வந்திருக்காரு. ஓகேங்களா? கர்நாடகால இருந்து வந்திருக்காருன்னு சொல்லி ஆனந்த பட்டர் எழுதுறாரு. இன்னும் சொல்றாரு, இந்த மாதிரி பிரம்மசத்திரிய வர்ணத்தை யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னு எக்ஸாம்பிள் கொடுப்போம்ல, பல்லவரையும் கடம்பரையும் சொல்றாரு. யாரு சொல்றாருன்னா 15ஆம் நூற்றாண்டுல பெங்கால்ல இருக்க ஆனந்த பட்டர் இந்த மாதிரி பரம்பரையில வந்தவங்க தான் பல்லவரும் கடம்பரும் அப்படின்னு சொல்றாங்க. கடம்பர் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கர்நாடகால கடம்பர்ன்றவங்க டைனாசிட்டியாவே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கர்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு கதை சொன்னல, அந்த கர்த்தவீரிய அர்ஜுனன் தமிழ்நாட்டுல அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 8ஆம் நூற்றாண்டுல சோழருக்கு பரம்பரையா படைத்தளபதியா இருக்க பரம்பரையை சேர்ந்தவர் தான் அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். ஏயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைகேயா அப்படின்னு சொல்றோம்ல, ஹைகேயான்றதான் கர்த்தவீரிய அர்ஜுனனோட டைனாசிட்டி. அந்த ஹைகேயாவை தான் நம்ம தமிழ்ல சொல்லும் போது ஏயர்னு சொல்றோம். நமக்கு பெரிய புராணம்ல வரப்போ கூட ஏயர் கோக்குடியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி வருது. ஏயர் கோக்குடினா ஏயர் அரச வம்சத்துல பிறந்தவன், பரம்பரை படைத்தளபதியா இருக்கான் அப்படின்னு சொல்லி வருது. இது ஏயர் கோனுக்கான டெபினிஷன். கலிக்காமன் அப்படின்றதுக்கு டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, களினா களப்பிரர் தான். நமக்கு கல்வெட்டு செப்பேடு எல்லாத்துலயுமே களப்பிரர் தான். களி நிருப, களி வம்சம், களி அரசன்னு சொல்றதெல்லாம் களப்பிரர் தான் சொல்றாங்க. கலிக்காமன்னா அந்த பரம்பரையில இருந்து அந்த பரம்பரைக்கு ஃபேவரட்டான ஒருத்தன். கலிக்காமன்னா நேரடியாவே களி வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? களப்பிரர் தான். அப்ப ஏயர்கோன் கலிக்காமன் களப்பிரர். ஏயர் வேற எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா கார்மண்டல சதகம்னு சொன்னேன்ல, அதுல ஒரு காராளர் மண்டலம், அந்த கார்மண்டலம்னு சொல்றாங்களா, அது ஆட்சி பண்ண 18 மன்னர்கள்ல ஒன்னா இந்த சொல்றாங்க. ஏயர்ன்றதையும் சொல்றாங்க. கடம்பரும் கூட அதே ஏயர் பரம்பரையை சேர்ந்தவர் தான். இப்ப இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப களப்பிரர் ஏன் படையெடுத்து வந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா களப்பிரரும் பல்லவரும் சாதவாகன பேரரசுன்னு சொல்லி ஒண்ணு இருந்திருக்கு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிமு 226 சம்திங்ல இருந்து கிபி 228 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. தக்காணம் முழுக்க ஆட்சி பண்ணாங்க. டெக்கான் முழுக்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, இது ஃபுல்லுமே அவங்க தான் சாதவாகனர் கீழே தான் ஆட்சியில இருந்துச்சு. சாதவாகனர்கள் ஆட்சி பண்றாங்கல்ல, அவங்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த குரூப் எல்லாமே கிளம்பி தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வருது. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு படையெடுத்து வந்த குரூப்ல யாரெல்லாம் நீங்க ட்ரேஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏயரை நீங்க நேரடியாவே அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனோட ட்ரேஸ் பண்ண முடியும். அடுத்து பல்லவர். இப்ப பல்லவர்னு சொல்றேன் இல்ல, பல்லவருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிளைம் இருக்கு. பல்லவர் எங்க இது அவங்க இதுன்ட்டு. ஆனா பல்லவர் பிரம்மசத்திரியர் ஒரு வர்ணத்தை சேர்ந்தவங்க. பிரம்மசத்திரியர்ன்றப்ப அவங்க மேக்சிமம் வெஜிடேரியன்ஸா தான் இருந்திருக்க முடியும். திரும்பவும் அந்த கார்காத்தர்னு சொல்றேன்ல, அப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அப்படின்ற ரீஜன்ல கிமு 1300 இருந்து கிமு 1600 வரைக்கும் யார் ஆட்சி பண்றான்னு பாத்தீங்கன்னா கார்காத்தர்ல பல்லவராயர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஆட்சி பண்றாங்க. அவங்கள்ட்ட தான் புதுக்கோட்டைன்றது ஃபுல்லுமே இருக்கு. இவங்க எப்படி புதுக்கோட்டைக்கு வராங்கன்னா சேதுபதி மன்னர்கள்ட்ட சண்டை போடுறதுக்காண்டி பாண்டிய இவங்களை எங்க இருந்து கூட்டி வராங்கன்னா தொண்டை மன்னரத்துல இருந்து கூட்டி வரோம். புதுக்கோட்டையில இருக்கவங்கள கூட்டி சேதுபதிக்கு எதிராக சண்டை போட வைக்கிறோம். புதுக்கோட்டையில அவங்க செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம்ல நிறைய சண்டையெல்லாம் வரும். இந்த கோநாடு கார்காத்தருக்குள்ளேயே 2 குரூப்பா பிரிஞ்சு சண்டை போடுவாங்க. நிறைய பேர் இறந்து போவாங்க.
அந்த சண்டை தான் பிற்காலத்துல கார்காத்தர் வந்து ரொம்ப வீழ்ச்சியானதுக்குமே ஒரு காரணமாவே சொல்றாங்க. 2 குரூப்பும் சண்டை போடும், 2 பக்கமும் மறவர், கல்லர், முத்தரையர், இப்படி எல்லாரையுமே அந்த 2 குரூப்லயும் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 10,000 கல்லர் காசு கொடுத்து 10,000 கல்லர், மறவர், இவ்வளவு பேரை ரெக்ரூட் பண்ணி யாரை கொள்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்காத்தர் வந்து இன்னொரு கார்காத்தனை கொன்னுட்டு, குறிப்பா 3 கடைசி போர்கள்ல மறவரை தான் இன்வால்வ் பண்றாங்க. அப்போ ஒரு கார்காத்தர் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கார்காத்தரை கொன்னுட்டு அவன் நிலத்தை வந்து இவன் படையில இருக்க மறவர்களுக்கு வந்து கொடுப்பான். அந்த அளவுக்கு சண்டை போகும். கடைசியா கோநாடுல இருக்க கார்காத்தர் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. பல்லவரை அப்ப கார்காத்தர் வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆயிடுறாங்க. வீழ்ச்சி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 1600கள்ல சேதுபதிக்கு கீழே தான் அந்த பல்லவராயர்கள் இருக்காங்க. புதுக்கோட்டை பகுதிக்கு சேதுபதிக்கு கீழே தான் அந்த பல்லவராயர்கள் இருக்காங்க. அப்ப பல்லவராயர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, சிவந்தெழுந்த பல்லவராயன்றதான் கடைசி மன்னனா சொல்றாங்க. புதுக்கோட்டையில அந்த பல்லவராயர் மரபை சேர்ந்தவன். அவனுக்கு வந்து சிவந்தெழுந்த பல்லவராயன் உலான்லாம் ஒரு இது பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் கோன் காராளன் சொல்லி வரும். அந்த பாட்டுல சிவந்தெழுந்த பல்லவராயனும் பல்லவர் கோன் காராளன், திரும்ப நிறைய ரெஃபரன்ஸ்ல சண்டை வந்ததா சொல்றதுல கூட அவங்க கார்காத்தர்னு தான் சொல்லியிருப்பாங்க. வருது இல்ல. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சேதுபதி மன்னனுக்கு வந்து இவன் தனியா போய் ஆட்சி பண்ற முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா படையை அனுப்புறாங்க, பல்லவராயரை கொண்டுடுறாங்க. பல்லவராயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதோட பல்லவராயர் ஆட்சி முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேதுபதி என்ன பண்றாருன்னா, புதுக்கோட்டை பகுதியை எடுத்து கல்லர்கள்ட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை தொண்டைமான்னு சொல்றாங்களா, அவங்க வந்து பின்னாடிதான் வராங்க. ஓகேங்களா? அவங்க வந்து எதுக்கு சொல்றேன்னா, அவங்க வந்து அந்த பல்லவராயர் மரபு கிடையாது. எவிடன்ஸாவே அந்த பல்லவர்ன்றது எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த காராளர் அந்த கர்நாடக பகுதியோட சேர்ந்தது, சமண மதமா இருக்கட்டும், அவங்களோட வர்ணமா இருக்கட்டும், எதுவுமே வந்து இவங்களோட தொடர்பு இருக்காது. வெறும் இந்த ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க தான் பல்லவர்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்ல முடியாது இல்ல, அப்படி யாராலையுமே சொல்ல முடியாது. த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து இது இருக்கணும்ல. ஓகே, இப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாம் 2 பேர் நான் சொன்னேன். ஒண்ணு வந்து ஏயர் தான் களப்பிரரா வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்தோட பிராமணர்களோட நிலத்தை எல்லாம் பறிமுதல் பண்றாங்க. என்ன காரணமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த ஏர் வம்சத்துல வராங்கன்னு சொன்னல, ஏர்ன்றது அந்த கர்த்தவீரி அர்ஜுனன், அந்த ஒரு இதுவா இல்ல சமண மதத்தோட இதுவா பிராமணர்களோட நிலத்தை அவங்க பறிமுதல் பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் பிராமணர்களுக்கு மொத்தமாவே அவங்க எதிராக தான் இருக்காங்க. நமக்கு அசோகர் காலத்துல கூட இந்தியா முழுக்க அசோகர் வந்து வேள்விக்கு தடை விதிக்கிறாரு. மௌரிய பேரரசு எப்படி அழியுதுன்னு பாத்தீங்கன்னா, வேள்விக்கு தடை விதிச்சோன்னா பிராமணர்களுக்கு எதிராக அசோகர் செயல்படுறாரு. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் கடைசி மௌரிய பேரரசுன ஒரு பிராமண படைத்தளபதி தான் போய் கொள்றாரு. அதோட மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு வந்துருது. ஒண்ணு வந்து ஏயர, இன்னொன்னு பல்லவர் வந்தாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப 3வது வந்து சாதவாகனர்கள்னு சொல்லி அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வராங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்காத்தரோட யார் யாரெல்லாம் ரிலேட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏயரு, பல்லவராயர்ன்ற போது இன்னும் இருக்காங்க, சீர்காழி பக்கம் இருப்பாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா வானர்ன்னு சொல்லி ஒரு மரபு இருக்கும். நீங்க அந்த வானாதி ராயர்ன்ற புதுக்கோட்டை வானாதி ராயர் ஒருத்தர் இன்னும் இருக்காரு. அந்த கோநாடுன்னு ஒரு போர் நடந்தா சொன்னேன், அது 16ஆம் நூற்றாண்டுல நடந்தா சொல்றாங்க. ஒரு சில பேர் 13ஆம் நூற்றாண்டுல நடந்தா சொல்றாங்க. அப்போ ஒரு வானாதி ராயர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, நாங்க அவரோட பரம்பரையில வந்தவங்கன்னு சொல்லி இன்னைக்கும் புதுக்கோட்டையில இருக்காங்க வானாதி ராயர்ன்றவங்க. அவங்க பேருக்கு முன்னாடி வானாதி ராயர்னு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, வானாதி ராயர் மரபை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. வானர்ன்ற மரபும் நமக்கு இருக்குது. இதை வந்து மரவரே ஒரு பிளாக் எழுதியிருக்காங்க. வானாதி ராயர் யார் அப்படின்னு சொல்லி மரவர்கள் வந்து பிளாக் எழுதுனாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. நான் வானர்னா யாருன்னே தெரியல. நான் வானர்னா ஏதோ வானத்துல அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வானாதி ராயர் யாருன்னு சொல்லி மரவர் வந்து ஏன் அந்த பிளாக் எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வானாதி ராயர் கிடையாது, கார்காத்தர் வேளாளர்கள் தான் அந்த வானாதி ராயர்னு சொல்லி எழுதுறாங்க. ஓகேங்களா? வானர்ன்றது வந்துருச்சு. சாதவாகனர் எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி பகுதிகளில் சைவ பிள்ளைமார் இருக்காங்கல்ல, சைவ வெள்ளாளர்னு சொல்றோம்ல, இவங்க எல்லாமே ஐயப்பனை வந்து கும்பிடுறாங்க. ஐயப்பன் இல்ல, சாஸ்தாவை வந்து கும்பிடுறாங்க. கோயில் அவங்க குலதெய்வம் பேர் பாத்தீங்கன்னா சாஸ்தான் இருக்கும். சாஸ்தா இதெல்லாம் வருது. 10ஆம் நூற்றாண்டுல பிங்கள நிகண்டுன்னு ஒண்ணு இருக்கு. பிங்கள நிகண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐயனாரை வந்து பிங்கள நிகண்டு, ஐயனாருக்கு வேற என்னென்ன பேர்கள்லாம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சாதவாகனர் அதெல்லாமே சொல்லுது. சைவ வேளாளர்கிட்ட தான் ஆதீனம் இருக்கு. சைவ வேளாளர் தான் ஆதீனம் வச்சிருக்காங்க. இந்த ஆதீனம்ன்றது ஒரு மடம் வச்சுக்க உரிமை பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி 2 வர்ணத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் மடம் வச்சுக்க உரிமை இருக்கு. வந்து பிராமண வர்ணத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் மடம் வச்சுக்க உரிமை இருந்திருக்கு. அரசர்களுக்கு மடம் வச்சுக்க உரிமை கிடையாது. அது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அந்த சிவாஜி படம் கூட பாத்துருப்போம்ல, அவர் ராஜாவா இருப்பாரு போய் அந்த இதெல்லாம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மடம் வருது. அப்ப 2 வருடத்துக்கு மட்டும்தான் மடம் வச்சுக்க உரிமை இருக்கு. இவங்க யார் சாதவாகனர்ன்றது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நான் அழைச்சி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா
மடம் வச்சுக்க உரிமை இருந்திருக்கு. அவங்கதான் மடமும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நான் வந்து பிற்கால பாண்டியர்கள் களப்பிர வம்சத்தவர்னு நான் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, பிளாக நான் அந்த யூடியூப்ல 2 பதிவு பண்ணியிருக்கேன். பாண்டிய மன்னர்ல கடைசி தென்காசி பாண்டிய மன்னரோட பேர் பாத்தீங்கன்னா தீட்சிதர் அப்படின்னு சொல்லி வரும். பாண்டிய தேவ தீட்சிதர். ஓகேங்களா, அதுதான் பாண்டியர்களோட கடைசி பாண்டிய மன்னனோட பேர் வந்து தீட்சிதர்ன்னு சொல்லிதான் வருது. அப்ப அவங்க பிராமணரா இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். கடைசி பாண்டிய மன்னர்கள் பிராமணரா இருந்திருக்காங்க. சங்ககால பாண்டிய மன்னர்கள் வேற, பிற்கால பாண்டிய மன்னர்கள் வேற. நல்லா உங்களுக்கு எப்ப வித்தியாசம் தெரியும்னா, சங்ககால பாண்டிய மன்னர்களோட பேரு சுத்தமா தமிழ்ல இருக்கும். பிற்கால பாண்டிய மன்னர்களோட பேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே மாரவர்மன், ஜடாவர்மன், ஜெயந்தவர்மன். ஜெயந்தவர்மன் தான் இரண்யகர்ப யாகம் பண்றான். இரண்யகர்ப யாகம் பண்ணி சத்திரியனா மாறுறான். அப்ப அவன் சத்திரியன் கிடையாதுன்னு அர்த்தம். இரண்யகர்ப யாகம் பண்ணி நீ சத்திரியா மாறுறேன்னா அப்ப நீ அரச வம்சத்திலேயே அரச வர்ணத்தையே சேர்ந்தவன் கிடையாதுன்னு அர்த்தம். இது எல்லாமே வந்துட்டு குளறுபடி. பாண்டியர்கள்ல வந்து கடைசி 1274 சின்னமனூர் கல்வெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சின்னமனூர் கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னனோட இளவரசனோட பேரு பிள்ளை மாவலி வானாதிராயன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிய மன்னனோட கல்வெட்டு கிடைக்குது. பிள்ளை மாவலி வானாதி பிள்ளைன்ற பட்டம் வந்து பிற்கால சோழ பாண்டியர்கள்ல இளவரசர்களுக்கு வந்து அந்த பிள்ளை பட்டம் இருக்கு. சங்க காலத்துல கிடையாது. சங்க காலத்துல இளவரசர்கள் வந்து இளங்கோன்றதோட நிறுத்திப்பாங்க. பிள்ளை அப்படின்னு தனி பட்டம் கிடையாது. இந்த பிள்ளை அப்படின்ற பட்டம் வந்து இளவரசரை குறிக்குதுன்னா இவங்க வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மௌரியர் காலத்துல இளவரசர்கள் வந்து குமரன்ற பட்டம் இருக்கும். இந்த குமரன்ற பட்டம் பின்னாடி இந்த கர்நாடகால கூட இந்த குமரன்ற பட்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பீகார்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா குமாரன் முடியும். ஓகேங்களா, அந்த பட்டம் தான் பின்னாடி வருது. இந்த வானாதிராயன்னு சொல்றேன்ல, பாண்டிய மன்னர்களோட அரியாசனத்தோட பேர் வந்து வானாதிராயன் வருது பிற்கால பாண்டியர்கள்ல. இவங்க என்ன பண்றாங்க, வானாதிராயர் பத்தி நிறைய ஆர்டிகல் எழுதி மறவர் வந்து எதுக்கு அந்த பிளாக் எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பாண்டியர் வானாதிராயர் கிடையாதுன்னு சொல்லி அந்த பிளாக் எழுதுறாங்க. பாண்டிய மன்னனோட அரியாசனத்தோட பேர் பாத்தீங்கன்னா வானாதிராயர் தான் இருக்கு. எப்ப 1250கள்லயே. ஓகேங்களா, இவங்க ஒரு இளவரசனை சொல்றாங்கல்ல 1674 இந்த சிம்மாசனத்தோட பேர் தான் அந்த இளவரசனுக்கு பின்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. பிள்ளை மாவலி வானாதிராயன் அந்த பட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். மாவலி வானாதிராயன் ஒருத்தர் இருக்கானா, அவனுக்கு ஒரு மயம் இருக்கிறானா, அப்ப அரியாசனத்தோட பேரு மலவராயன் இருந்துச்சுன்னா இவங்க மலவராயன் தான் வச்சுப்பாங்க. அதனால நமக்கு சொல்ல முடியாது வானாதிராயன் தானே. ஆனா வானர்ன்ற குரூப் வந்து மதுரைக்குள்ள இருந்திருக்குன்றது நமக்கு வெட்ட வெளிச்சம். பாண்டியர்கள் வந்து ஆட்சி முடியுது இல்ல, ஆட்சி முடியும் போது யார் ஆட்சிக்கு வரான்னு பாத்தீங்கன்னா நாயக்கர் வந்து ஆட்சி வரல. விஜயநகர பேரரசு வந்து யாருக்கு மதுரையோட ஆட்சியை கொடுக்குறாங்கன்னா வானர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பாண்டிய நாட்டில் வானாதிராயர்னு சொல்லி அந்த புக் இருக்கு. இது வந்து ஏன் அவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1300கள்ல இருந்து குறைஞ்சது ஒரு 1600 வரைக்கும் நாயக்கர் ஆட்சி வரைக்கும் வானர்கள் தான் மதுரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. மதுரையும் ராமநாதபுரத்தையும் அவங்க வானர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க காயின் வந்து நமக்கு கிடைக்குது, வானர்களோட காயின் இதெல்லாம் கிடைக்குது. கல்வெட்டு கிடைக்குதான்னு தெரியல, காயின் கிடைக்குது. ஓப்பனாவே வானர்கள் தான் ஆட்சி பண்ணிருக்கோம்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்ல எவ்வளவு தூரத்துக்கு வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு வந்துச்சு, அவங்க வந்து நேரடியா நாயக்கர்கிட்ட கொடுத்துறாங்கன்னு தானே சொல்றாங்க. கிடையாது, நாயக்கர் வந்து பின்னாடிதான் வராங்க. அந்த வானர்களோட ஏற்பட்ட பிரச்சனையில தான் பின்னாடி நாயக்கர் வராங்க. வானர்ன்ற ஒரு மரபு வந்துருச்சு. இப்ப இவ்வளவு நான் எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கார்காத்தர் வந்து வெளியிருந்து தான் வராங்க. கார்காத்தரும் சரி, இந்த சைவ வெள்ளாளர்னு சொல்றாங்கல்ல அவங்களும் சரி, ரொம்ப பிற்காலத்துலதான் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. இப்ப அவங்களை கொண்டு போய் எப்படி வேளாளர் அவங்க மாறுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் காலத்துல வேளாளர்ன்றது எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எப்படி எல்லாம் அந்த வேளாளர்ன்ற குரூப் வந்து உருமாறுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் காலத்துல வேளாளருக்கு தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா உழுதுன்னு தவிர்த்து வேற தொழில் கிடையாது. உழுவி தூண் கிடையாது. உழுதுனுக்கும் உழுவி தூணுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, உழுவி தூண்றதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய லேண்ட் இருக்கும், அதுல வந்து யாராவது விவசாயம் பண்ணுவாங்க, நீங்க வந்து அந்த வருமானத்தை எடுத்துட்டு அதுல ஒரு பங்கு அரசனுக்கு கொடுக்கறதுதான் உழுவி துண்ணுறது. உழுதுன் அப்படின்றதுன்னா நீங்க போய் அரசருக்கு வந்து நிலம் இருக்கும், பிராமணர்களுக்கு வந்து நிலம் இருக்கும், அதுல நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க. விவசாயம் பண்ணி வருமானம் வந்து உங்களுக்கு கிடையாது, அதுல ஒரு கூலி மாதிரி தான். இதுதான் உண்மையிலேயே வேளாளர் அப்படின்றது. 4ஆம் வர்ணத்தோட பேர் தான் வேளாளர் அப்படின்றது. 4ஆம் வர்ணத்தோட இன்னொரு பேர் தான் வேளாளர். ஓகேங்களா, இது வந்து தொல்காப்பியர் காலத்துல. என்ன பிரச்சனைனா இன்னைக்கு வரைக்கும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதை பத்தி வேளாளர்ங்கிறது ஒரு வருணத்தோட பேர் கிடையாது. தொல்காப்பியத்துல சொல்றாங்க அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர்னு சொல்றாங்க. அந்தனர்ன்றது வர்ணத்தோட பேரு, அரசர்ன்றது சத்திரிய வர்ணத்தோட பேரு. அப்ப வேளாளர்ன்றது மட்டும் எப்படி ஜாதி பேரா இருக்கும்? அது வர்ணத்தோட பேரு தான். ஓகேங்களா, இது வர்ணத்தோட பேரா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கார்காதர்ன்றவங்க வேளாளரை மாறுறாங்கன்றது ஈஸியா புரிஞ்சுவீங்க. அடுத்து வந்து இந்த வர்ணங்களை சொல்றதுல அடுத்து பிங்கள நிகண்டுன்னு ஒண்ணு வருது 10ஆம் நூற்றாண்டுல. 10ஆம் நூற்றாண்டுல பிங்கள நிகண்டு வரப்ப எல்லாருமே காராளர், வேளாளர், சூத்திரர் பேர் அப்படின்னு போட்டு காராளர்,
வானர், நான் சொன்னேன் இந்த வானர் மரபுன்றவங்க கர்நாடகால இருந்து வராங்க, அவங்க வானரோட பேரு இது எல்லாமே வந்துருது. ஏஆர் கோன் கலிக்காம நாயனார் எடுத்துக்கோங்களேன். ஏஆர் கோன் அப்படின்றவர் ஒரு களப்பிர வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் ஏன் சொல்லும் போது வந்து புராணத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேளாண் குடியை சேர்ந்தவர் அப்படின்றதா சொல்றாங்க. ஆனா ஏஆர் கோனோட தொழில் என்ன, அவங்களோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழருக்கு பரம்பரையா படை தளபதியா இருக்கிறது. அப்ப 4ஆம் வருண பரம்பரையா படை தளபதியா இருக்காங்கன்னா திரும்ப அவங்க வந்து சூத்திரர்கள் தான். சூத்திரரோட தொழில் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நிலையை வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். சூத்திரரோட தொழில் என்னன்னா 3 வருணத்துக்கும் சேவை செய்யறதுதான் சூத்திரரோட தொழில். நீங்க ஏஆர் கோன் கலிக்காம நாயனார் எடுத்தீங்கன்னா கூட மன்னர் வேற யாரோ தான், பரம்பரையா சோழர்கள் தான் மன்னரா இருக்காங்க. இவங்க பரம்பரையா படை தளபதியா தான் சோழருக்கு இருக்காங்க. ஓகேங்களா? திரும்ப இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரரோட தொழில் தான் முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க போய் வணிகர் நிலத்துல விவசாயம் பண்ணலையே, ஆனா தவிர்த்து அரசருக்கு இவங்க அடிமை மாதிரி தான் இருந்திருக்காங்க. தளபதியா இருக்கிறது ஒன்னும் இது கிடையாது, இல்ல வேற யாரோ ஒருத்தர் மன்னரா இருக்கான், நம்ம படை தளபதியா இருக்கும். சூத்திரரோட தொழில். ஓகேங்களா? அப்ப ஏஆர் கோன் கலிக்காம நாயனார் களப்பிரரா இருக்கும் போது அவர் சூத்திரரா இருந்திருக்க மாட்டாரு. கரெக்டுங்களா? ஜெயின மதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வர்ணம்ன்றது வித்தியாசம் வேற. ஜெயின மதத்துல முதல் வர்ணத்துல சரஸ்வதியர்ன்றவங்க வராங்க. அவங்க யாருன்னா அரசர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த வர்ணத்துல வராங்க. 2வது வர்ணத்துல பிராமணர் வராங்க. பிராமணர், பிரம்மச்சத்திரியர் எல்லாமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3வது வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். வெறும் படையா இருக்கிறவங்க மட்டுமே இருப்பாங்க. இவங்க வந்து படையா இருக்கவங்கன்ட்டு தனியா மெயின்டைன் பண்ணாட்டியும் காசு கொடுத்து கூட இவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. படையை வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டே போவாங்களே தவிர்த்து தனியா அந்த மதத்துக்குன்னு படை கிடையாது. வேத மதத்துல இருக்க மாதிரி சத்திரியர்னு ஒரு தனி இது கிடையாது. யாரை வேணா இவங்க கொண்டு வந்து சேர்த்துப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க யாகம் பண்ண போறது கிடையாது. சத்திரியர்னு சொன்னாலும் கூட வெறும் படை, அந்த படையை வச்சுதான் இவங்க போய் நாட்டெல்லாம் கேப்சர் பண்றாங்க. இது 3 வர்ணம். சரஸ்வத்திரியர் அரசன் அப்படின்றது முதல் வர்ணத்துல வந்துடும் ஜெயின மதத்துல. அரசன், அந்தனர், 3வது வந்து படை வீரர்கள் 3வது வர்ணத்துல வராங்க. இதான் ஜெயின மதத்துல. அப்ப ஏஆர் கோன் கலிக்காம நாயர் எந்த வர்ணத்துல வந்திருப்பாரு? அரச வர்ணத்துல வந்திருப்பாரு. வீழ்ச்சிக்கு அப்புறம் களப்பிரர் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவர் டைரக்டா 4ஆம் வர்ணத்துல வராரு. களப்பிரர் யார் யாரெல்லாம் வீழ்த்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிய நாட்டுல பாண்டியர்கள் வீழ்த்துறாங்க. சோழ நாட்டுல சோழர்களால வீழ்த்த முடியல, அவங்களே ரேநாடு போயிடுறாங்க, மேல வடக்க போயிடுறாங்க. முத்தரையர்கள் தான் களப்பிரரை சோழ நாட்டுல வீழ்த்துறாங்க. பல்லவர்கள் வந்து அது களப்பிரரோட வந்த குரூப் தான். ஓகேங்களா? அதுவுமே சமண மதத்தை வந்து நிறைய பரப்புச்சு. இருந்தாலும் அவங்க நாட்டுல களப்பிரரை வீழ்த்திடுறாங்க. இப்படி இந்த 3 குரூப் தான் களப்பிரரை வீழ்த்துது. ஓகேங்களா? அப்ப யாரெல்லாம் பாண்டிய நாட்டுல பாண்டியர்கள், சோழ நாட்டுல முத்தரையரை தான் வீழ்த்துறாங்களே தவிர்த்து சோழர்கள் வந்து வீழ்த்தல. சோழர்கள் வந்து பின்னாடி முத்தரையருக்கு கட்டுப்பட்ட ஒரு மன்னரா தான் இருக்காங்க, சிற்றரசரா தான் இருக்காங்க. பல்லவர்கள் அங்கிருந்து வீழ்த்துறாங்க. இதான் நடக்குது களப்பிரர் வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூத்திரரா மாறிடுறாங்க. சூத்திரரா மாறினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த வேளாளர்ன்ற டேக் வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த வேளாளர்ன்ற டேக் வந்தாலும் நேரடியா யாரெல்லாம் இந்த 4 குரூப் உள்ள வந்துச்சு, அதுல நேரடியா யாரெல்லாம் சூத்திரரா மாறிடுறான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஆர் மாறிடுறாங்க. அப்ப 10ஆம் நூற்றாண்டுல பிங்கலாண்டு கிடைக்குதுல, பிங்கலாண்டு படி பாத்தீங்கன்னா வானர் அப்படின்ற குரூப் சூத்திரா மாறிடுது, வேளாளராவே மாறிடுது. ஓகேங்களா? மாறிடுது. ரொம்ப பாண்டியர் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த சாதவாகனர் சொன்ன சைவ பிள்ளமார இவங்க, அப்புறம் பல்லவர், இவங்க எல்லாருமே ரொம்ப பல்லவருமே பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. இல்ல கருணாகர தொண்டைமான் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்ன தொழில், அவன் தொழில் என்ன, அவனும் திரும்ப சோழ மன்னனுக்கு தளபதியா இருக்கிறது தான் அவனோட தொழில். ஓகேங்களா? அவனுமே அந்த இடத்துல மன்னருக்கு பணி செய்யறது தானே பரம்பரை. மன்னரா இருந்துட்டு திரும்ப நாளைக்கு போய் அவன் மன்னரா உட்கார போறது இல்ல, மன்னருக்கு பணி செய்யறது திரும்ப சூத்திர தொழில தான் அவன் வரான். படைகள்னு தனியா இருந்தாலுமே கூட மத்தவங்களுக்கும் படையில இருக்கவங்களுக்கும் சூத்திரர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க இன்னைக்கு இந்த படையில இருப்பாங்க, நாளைக்கு போய் வேற தொழில் கூட பாத்துட்டு போலாம். வர்ணத்துல வராதவங்க, வர்ணத்துல சூத்திர வர்ணத்துல வரவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதை விட்டு அவங்க போக முடியாது. புரியுதுங்களா? இப்ப மத்த நில மக்கள் இவங்க எல்லாம் வர்ணத்துல வராதவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். ஆனா சூத்திர வர்ணத்துல வரவங்கன்றது ஒண்ணு நீ வந்து தளபதியா இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது படையில இருக்கணும், மன்னனுக்கு நீ பணி செய்யணும். இல்ல அப்படின்னா நீ போய் விவசாயம் பண்ணணும். பிராமணர் நிலத்திலயோ இல்ல வணிகரோட நிலத்திலயோ இப்ப விவசாயம் பண்ணணும். இந்த காராளர்ன்றவங்க வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் 2 வர்ணத்துல வராங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூ வைசியர்னு ஒரு வர்ணம் வருது பிங்கலாண்டு. இந்த பூ வைசியர்ன்ற வர்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சொல்றாங்கன்னா காராளர், பூபாலர், இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. பூபாலர் அந்த மாதிரி வருது. அப்ப காராளர்ன்றவங்க தான் ஒரு குரூப். காராளர்ன்றது 2 வர்ணத்துல வருது. காராளர்ன்றது பூ வைசியர்லயும் வரும். திரும்பவும் பாத்தீங்கன்னா வேளாளர் சூத்திரர் வர்ணத்துல வேளாளர்ன்ற வர்ணமே சொல்லும். பிங்கலாண்டு வந்து வேளாளர்னே சொல்லுது. அது எப்படி ஒரே இப்ப நான் வேளாளர் அப்படின்னா நான் எதுக்கு 2 வர்ணத்துல வரேன்? ஓகேங்களா? திரும்ப அந்த பூவீஸ்வரில் இருக்க குரூப்புமே பின்னாடி ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு அப்படித்தான் நாங்க கார்காத்தர்ன்றவங்க வேளாளரா வராங்களே தவிர்த்து கார்காத்தர் அப்படின்றவங்க வேளாளர் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு சைவ புலமரும் வேளாளர் கிடையாது. இன்னைக்கும் நீங்க தமிழ் சமணர்கள்னு பாத்தீங்கன்னா 40,000 பேர் கிட்ட இருக்காங்க. 40,000 பேர் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை பக்கத்துலதான் இருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் பாத்தீங்கன்னா முதலியார், பிள்ளை, செட்டி, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்டை மண்டல சைவ வேளாளர்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குல்ல, அதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பேர்கிட்ட இன்னைக்கும் ஜெயின்ஸாவே இருக்காங்க. ஜெயின்ஸாவே இருக்காங்க. அவங்க
இந்து மதமே கிடையாது. பாரம்பரியமாவே ஜெயின்ஸாவே இருக்காங்க. அவங்க மேரேஜ் கூட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க முதலியார், நீங்களும் முதலியார், சைவ முதலியாருன்னா உங்களுக்கு வந்து பொண்ணு தர மாட்டோம். இன்னொரு ஜெயின் ஒருத்தவங்க இருப்பாங்க, வேற யாராவது இருந்தா கூட ஜெயினுக்கு தான் அவன் கல்யாணம் பண்ணுவோம். சைவ முதலியாருன்றவங்க ஹிந்து மதத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க கூட கல்யாணம் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு அவங்க ஜெயின்ஸா இருக்காங்க. இன்னமும் 15,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இப்ப கலப்பிரர்னு நான் சொல்றேன்ல, இது வந்து யார் மொதல் கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் வீடியோ போடுறாங்க. அதுல வந்து ரேணுகா மல்லத்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏறும் பேரும் ஒரு யூடியூப் சேனல்ல போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. கார்காத்தர்ன்றவங்க வெள்ளாளரே கிடையாது, பின்னாடிதான் வேளாளர் ஆகுறாங்க அப்படின்ட்டு வேளாளர் ஆகுறாங்க வைக்கிறாங்கன்னு வீடியோ போடுறாங்க. அவங்க கரெக்டா சொன்னாங்க, கார்காத்தர்ன்றவங்க 12ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு செப்பேட் இருக்கு, 16ஆம் நூற்றாண்டுல செப்பேட் இருக்கு. உனக்கு வந்து 12ஆம் நூற்றாண்டு செப்பேட்ல உனக்கு வேளாளர்னு எவிடன்ஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து கலப்பிரர் யாருன்னு அவங்க படிச்சிருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்காத்தர் கலப்பிரர் அப்படின்றதோட அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. கலப்பிரர் யாருன்னு ஆய்வு பண்ணல, கலப்பிரர் யாருன்னு அவங்க ஆய்வு பண்ணல. இப்போ நீங்க கலப்பிரர்னு நீங்க உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பூர்வீகம் வந்து விரத்திய பூர்வீகம், நீங்க வந்து வைதிக மதத்துக்கு எதிராக இருக்கீங்க. பிஜேபி மாதிரி ஒரு கட்சி உள்ள வருது, பிஜேபி மாதிரி ஒரு கட்சி உள்ள வருது. அது வந்து வைதிக மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி உள்ள வருது. வேளாளர் பெயர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வேளாளர்னு சொல்லி தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து அந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த அவங்க ஏறும் போரும் யூடியூப் சேனல் இவங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்க வந்து வேளாளர்ன்ற பேரை கேட்கறாங்க. கேட்கும் போது இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வட்டியும் அந்த குரூப் சொல்லுது, உங்க குரூப்லயே கார்காத்தர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வேளாளரே கிடையாதுன்னு சொல்லுது. இப்போ நான் வந்து ஆமா நாங்க வேளாளரே கிடையாதுன்ட்டா ஒருவேளை அந்த பிரச்சனையோட வீயம் குறைஞ்சிருக்கலாம், பாஜகவுக்கு இவங்க கூட ஆதரவா போயிருக்கலாம். நாங்க வந்து வேளாளர்னே சொல்லல. இவங்கிட்ட வந்து நாங்க என்ன சொன்னோம்னு பாத்தீங்கன்னா, பாருங்க எங்களை வந்து கலப்பிரர்னு சொல்றாங்க, நாங்க வெளியே இருந்து வந்தோம்னு சொல்றாங்க, எங்களை சொல்றாங்கன்னா உங்களையும் சொல்ற மாதிரி மொத்தமா அப்படித்தான் போச்சு பிரச்சனை. அரசியல போச்சா? மொத்தமா அந்த வேளாளர் குரூப் பூராமே பிஜேபிக்கு எதிராக திரும்பினாங்க. ஓகேங்களா? என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, திரும்ப பிஜேபி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது வரக்கூடாது. அப்ப அதுக்கு தானே நாங்க பார்ப்போம். வேளாளர்ன்ற பெயர் பிரச்சனை இருக்கு வைக்குது, நீ வேளாளர் பேர் கேட்கிற, அவன் வந்து உன்னை எதிர்க்கிறான்றது நமக்கு தேவை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப அதே இங்க சமணர்கள் இருக்காங்க, 15,000 சமணர்கள் இருக்காங்க. பிஜேபி வந்துச்சுன்னா அந்த சமணர்கள் என்ன பண்ணும்? இப்ப அவங்க முஸ்லீம் கிறிஸ்டியனை யோசிக்கிறாங்கல்ல, திமுக வந்து யோசிக்குது இல்ல, முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் இருக்காங்க வந்து என்ன பண்ணுன்ட்டு. அது எந்த அளவுக்கு அவங்க அக்கா எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சமணர்கள் வந்து எங்க இதுக்குள்ளே இருக்காங்க. ஓகேங்களா? நானுமே சமண மதத்துக்கு தான் மாறதா இருக்கேன். நான் மதுரையில இருக்கேன், ஒரு 3-4 குடும்பம் இருக்கு. சீரியஸா சொல்றேன், நான் வந்து எதுக்கு இந்த நமக்கு கிடையாது. நம்ம கார்காத்தர்னு உள்ள இருக்கோம்னா மத்தவங்க எல்லாருமே இந்த மதத்துக்குள்ள போனாலுமே மெர்ஜ் ஆயிட்டா கூட எங்களால மெர்ஜ் ஆக முடியல. ஓகேங்களா? எந்த ஒரு நம்ம வந்து வைதிக மதத்துல பிராமணர்கள் மட்டும்தான் சைவமா இருக்கணும். சைவ பிள்ளைமார் வந்து சைவமா இருக்காங்க, பிராமணர் கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ சைவமா இருக்கன்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் கிடையாது. எதுக்கு இருக்கணும்னு சமண மதமாவே மாறுறேன். இப்போ உங்களுடைய கோட்பாடுபடி ஜெயின்ல இருந்து வந்தவங்க தான் கலப்பிரர்கள். அந்த கலப்பிரர்கள் இப்போ வந்து வெள்ளாளர்ன்ற ஒரு வர்ணத்துக்குள்ள இருக்காங்க. அந்த வர்ணமே இப்போ ஜாதியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு நீங்க பதிவு பண்றீங்க. வர்ணம் வந்து இன்னும் வர்ணமா தான் இருக்கு. ஓகே, வர்ணமா தான் இருக்கு. நான் கார்காத்தர்ன்றேன், நான் அந்த வேளாளர் வர்ணத்துக்குள்ளதான் வரேன். இப்போ வேளாளர் வர்ணத்துக்குள்ளதான் நீங்களே கார்காத்தர், நானே வேளாளர் வர்ணத்துக்குள்ளதான் வரேன். இப்ப நான் வந்து அந்த ஜாதிய ஏத்துக்கிட்டாதானே அது ஜாதியா மாறும். நானே என்ன சொல்றேன்னா, அது வந்து வரணும், நாங்க வீழ்ச்சி அடைஞ்சதுனாலதான் வேளாளர் ஆயிட்டோம். ஓகேங்களா? அப்படி சொல்லும் போது எப்படி வேளாளர்ன்ற ஜாதியா வந்து அவங்க கட்டமை வைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்ப யாரு கலப்பிரர்கள் சொல்லி நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்க. கண்டிப்பா இதை பார்த்துட்டு மக்கள் தரப்புல இருந்து சில பேர் வந்து இதுக்கான சில விஷயங்கள் முன்வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி, அதை தொடர்ந்து என்னென்ன வரலாறு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கும் நம்ம அதை கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். Thank you.